ஹலோ கைஸ்! இன்னைக்கு என்னன்னா, என்னோட குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் டைம் சாப்பாடு ஊட்டுறதுனால, கொஞ்சம் தெய்வீகமா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வேலாயுதம்பாளையம் முருகன் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். வீட்ல இருக்கிற பெரியவங்கலாம், "முதல்ல சாப்பாடு ஊட்டுறோம், கோயில்ல போய் ஊட்டலாம்" அப்படின்னு சொன்னனால, சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகன் கோயிலுக்கே வந்துட்டோம். சரின்ட்டு உள்ள போய் சாமி கும்பிட்டு, வெளிய வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். சரின்ட்டு இப்படி கையோட தம்பிக்கு சாப்பாடு ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் "என்னடா என்னடா கொண்டு வந்து ஊட்டுறீங்க?" அப்படின்னு பார்த்துட்டு இருந்தான். "பால் தான்டா ஊட்டிட்டு இருந்தீங்க, இப்போ என்னடா கொண்டு வந்து ஊட்டுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா சாப்பிடவே இல்லை. சும்மா 2 வாய் லைட்டாக வச்சுட்டு கீழே இறங்கி வந்தால் ஒரு அம்மா, "மாமா வந்து மஞ்சள் குங்குமம் எடுத்துக்கோங்க" அப்படின்னாங்க. இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு வளையல், பூவு, மஞ்சள் குங்குமம்லாம் தந்தாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஹலோ கைஸ்! இன்னைக்கு என்னன்னா, என்னோட குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் டைம் சாப்பாடு ஊட்டுறதுனால, கொஞ்சம் தெய்வீகமா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வேலாயுதம்பாளையம் முருகன் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். வீட்ல இருக்கிற பெரியவங்கலாம், "முதல்ல சாப்பாடு ஊட்டுறோம், கோயில்ல போய் ஊட்டலாம்" அப்படின்னு சொன்னனால, சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகன் கோயிலுக்கே வந்துட்டோம். சரின்ட்டு உள்ள போய் சாமி கும்பிட்டு, வெளிய வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். சரின்ட்டு இப்படி கையோட தம்பிக்கு சாப்பாடு ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் "என்னடா என்னடா கொண்டு வந்து ஊட்டுறீங்க?" அப்படின்னு பார்த்துட்டு இருந்தான். "பால் தான்டா ஊட்டிட்டு இருந்தீங்க, இப்போ என்னடா கொண்டு வந்து ஊட்டுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா சாப்பிடவே இல்லை. சும்மா 2 வாய் லைட்டாக வச்சுட்டு கீழே இறங்கி வந்தால் ஒரு அம்மா, "மாமா வந்து மஞ்சள் குங்குமம் எடுத்துக்கோங்க" அப்படின்னாங்க. இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு வளையல், பூவு, மஞ்சள் குங்குமம்லாம் தந்தாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.